Hello children, how are you? Okay, today we will learn about Middle Paleolithic culture, history, third part. After about 398,000 years ago, further changes took place in the lithic technology in Africa. The Homo erectus species existed during this period. Anatomically, modern humans are said to have emerged around 3 lakh years ago. The Middle Paleolithic culture, தமிழில் இதை இடைப்பழங்கற்கால பண்பாடுன்னு சொல்லுவோம். இதில் இப்போ இருக்கிற இதில் இருந்து நம்ம இப்போ இருக்கிற இந்த இதில் இருந்து நியர்லி 398,000 இயர்ஸுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இந்த ஸ்டோன் டூல்ஸ் அதை அதோடைய டெக்னாலஜியில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் தான் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஸ்பீசிஸ் வாழ்ந்த ஒரு பீரியடாக இருந்திருக்குது. அனாட்டமிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாடர்ன் ஹியூமன்ஸ் நியர்லி 3 lakhs இயர்ஸுக்கு முன்னாடியே இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகே, லித்திக் டெக்னாலஜி. லித் மீன்ஸ் ஸ்டோன். ஓகே, நம்ம பேலியோலித்திக் மீசோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். வாட் யூ மீன் லித்து? லித் அப்படின்னா ஸ்டோன். ஓகேயா, அதனால தான் அப்பப்போ தமிழ் மீனிங்கை சொல்கிறேன். த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ் ஆர் கால்ட் லித்திக் டெக்னாலஜி. லித்துனா கல்லுன்னு பார்க்குறோம், டெக்னாலஜி தொழில்நுட்பம். ஸோ இந்த ஸ்டோனை வச்சு டூல்ஸு செஞ்ச இந்த பீரியடில் நல்ல தொழில்நுட்பம், அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லித்திக் டெக்னாலஜி. ஸ்டோனை வச்சு அவங்களுடைய நாலேஜை வச்சு டெக்னிக்கை வச்சு அதை செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்டோனை வச்சு பண்ணனால லித்திக் டெக்னாலஜி யூஸ் பண்ணனால லித்திக் டெக்னாலஜின்றோம். த ஹேண்ட் ஆக்சஸ் டர்ன்ட் அவுட் டு பி மச் attractive in design and many smaller tools were also produced. என்ன பண்ண ஹேண்ட் ஆக்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, கைக்கோடாரி. அதை இன்னும் என்ன பண்ணுறாங்க, அட்ராக்டிவ் இன் டிசைன் அண்ட் மெனி ஸ்மாலர் டூல்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. நம்ம ஜுவல் கேர்ள்ஸுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சொன்னால் ஆர்னமெண்ட்ஸு. அது கோல்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா. நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இமிட்டேஷனில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சில ஹண்ட்ரட்ஸ்லேருந்து தௌசண்ட்ஸ் சம்திங் வரைக்கும் நாம் வாங்குகிறோம். அழகழகு டிசைனில் நல்லா ஸ்டோன் வச்சு அந்தந்த பீரியடில் ஒரு டிசைனை பார்த்து அதிலே நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிட மாட்டோம் இல்லையா. அடுத்த உடனே இன்னொரு டிசைன், அந்த டிசைன் அப்படி இப்படின்னு. அது மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டூல்ஸில் அந்த ஹேண்ட் ஆக்ஸு சாதாரணமாக செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் அழகாக அந்த வேர்ட்ஸை பாடுங்க, அட்ராக்டிவாக இன் டிசைன் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய அதை அழகாக வடிவமைச்சு உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதோட மற்ற ஸ்மாலர் டூல்ஸையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. த கோர் வாஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் தென் டூல்ஸ் வேர் மேடு. நல்ல கருங்கல்ல செஞ்சு நல்லா தயார் செஞ்சு அதிலிருந்து இந்த செதில் அப்படின்ற கருவிகளையும் அவங்க செஞ்சுருந்துருக்குறாங்க. பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ராபர்ஸ் வேர் யூஸ்டு. Short blades were also produced. The lithic tool making tradition of the Levalloisians belonged to this period. The tools made during this time are found in Europe and Central and Western Asia. நல்ல ஷார்ப்பான வெப்பன்ஸும் நம்ம சுரண்டுறதுக்கு யூஸ் ஆகிற அந்த மாதிரி டூல்ஸும் யூஸ் செஞ்சுருந்துருக்காங்க.
யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதோட பிளேட்ஸு, கத்தி, இந்த மாதிரி இதுகளையும் அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதோட லெவாய்ச்சியன் அப்படின்ற இது வந்து யூரோப், சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏசியாவில் கிடச்சிருந்துருக்குன்னு பார்க்குறோம். Leviathan's tools are the implements made after preparing the core. It was named after the town of Levallois in French. The Levallois அப்படின்றது ஒரு French language. The stone tools இந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Next, the Middle Paleolithic culture appeared between 3,85,000 and 1,98,000 years ago in Europe and parts of Western and South Asia. The tools that were made during this period were in use till about 28,000. மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் 3,085,000 1,98,000 இயர்ஸுக்கு இடையில் யூரோப், ஏசியாவுடைய வெஸ்ட் பார்ட்டில் உருவானதாக சொல்கிறாங்க. இங்கே இந்த டூல்ஸ் எல்லாமே 28,000 யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. Okay, the people of this period were called Neanderthals. The buried the dead people systematically. இந்த பீரியடில் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிருக்காங்க. இந்த பீரியடில் டெத்தானவங்கள பரி பண்ணியிருக்காங்க, புதைச்சிருக்காங்க முறையாக, என்ன தானே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். த கல்ச்சர் பேஸ் தட் succeeded the middle paleolithic is called the upper paleolithic phase. This period was marked by innovation in tool technology. Long blades and were produced during this time. People used different varieties of silica-rich raw materials in this base. Numerous paintings and art objects were made. The diversity of artifacts suggests the improvement in cognitive skills and the development of languages. Microlithic appeared in this base. Upper Paleolithic culture அது மிடில் பேலியோலித்திக்கை தொடர்ந்து வந்த பீரியடை நம்ம அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது இந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாமே டெக்னாலஜிக்கலாக யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியாக நாம் பார்க்குறோம். பியூரின் அப்படின்ற உளிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க சிலிக்கா நிறைய இருக்கிற ஸ்டோன்ஸுகளை டூல்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸுகளையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க, கலைப்பொருட்கள், ஓவியங்களையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. இவங்க தயாரித்த நிறைய இது அவங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குது. பீரியடில் அவங்க மைக்ரோலித்திக்ஸ் நல்ல ரொம்ப மைனூட்டாக இருக்கிற ஸ்டோன்ஸுகளையும் அவங்க யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஓகே டியர்ஸ், Purin is a stone made chisel with a sharp cutting edge. Purin அப்படின்றது நல்ல ஒரு கூர்மையாக இருக்கிற, ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கல்லால் செஞ்ச உளின்னு சொல்லி பார்க்குறோம். The modern humans who first appeared as a result of human evolution in the sub-Saharan Africa, sub-Sahara Africa 3 lakhs years ago.
began to move to various parts of Asia around 60,000 years ago. They probably replaced the earlier populations. In Europe, humans known as Cro-Magnons lived in this period. Modern humans வந்து நியர்லி 3 lakhs இயர்ஸுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் வந்து சஹாரா அப்படின்ற பிளேஸில் வந்து இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 60,000 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க ஏஷியாலேயும் மற்ற பிளேசஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை அங்கே ஏற்கனவே இருந்தவங்கள அவங்க விரட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பீரியடில் யூரோப்பில் க்ரோ-மேக்னான் அப்படின்னு சொல்கிற ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து இருந்திருக்கிறதா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட், horns and ivory were used for making tools and artworks. Bone needles, fish hooks, harpoons, and spears were also employed creatively. The humans of this time wore clothes and cooked food. The dead were placed in the burials with floated hands placed over the chest. Pendants and richly curved tools were also seen in use. Evidences from paintings, clay model sculptures, and carvings were available. Images of goddess Venus were made of stones and bones in Europe and in some parts of Asia. இந்த பீரியடில் இவங்க டூல்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ் இதுகள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொம்பு, தந்தம், ஐவரின்னா தந்தம், இந்த மாதிரி இதுகளை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து போன்னால் செய்யப்பட்ட ஊசி, தூண்டில் முள், குத்துற ஈட்டி, அந்த மாதிரி இதுகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க இந்த சமயத்தில் தான் ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணியிருந்திருக்காங்க. குக் பண்ண சாப்பாடை சாப்பிட்ருந்துருக்குறாங்க. டெத்தானவங்கள அவங்களுடைய செஸ்ட்டுக்கு மேலே அவங்க கைகளை வச்ச மாதிரி, இன்றைக்கும் ஒரு சில ரிலிஜனில் கையை மேலே வச்ச மாதிரி புதைக்கிற பழக்கங்கள் உண்டு. ஸோ இதை அவங்க செஞ்சுருந்துருக்குறாங்க. ஆர்ட் ஒர்க் இருந்த டூல்ஸ் இதுகளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. களிமண்ணில் செஞ்ச சிற்பங்கள், பெயிண்டிங்ஸ், ஓவியங்கள், இந்த மாதிரி இதுகள் எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி எவிடன்ஸாக கிடச்சிருக்குது. த சேம் டைம் வீனஸ் அப்படின்ற ஒரு காட்லின், அதாவது பெண் தெய்வத்தோடைய சிற்பங்களை, இது நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா யூரோப்லேயும் ஏசியாவுடைய ஒரு சில பார்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே டியர்ஸ், Ice Age. The period before 8000 BC, when many parts of the world remained covered by ice sheets and snow. இப்போ இருக்கிறதுல இருந்து 8000 இயர்ஸுக்கு முன்னாடி வேர்ல்டில் நிறைய பிளேசஸில் பனிப்பாலங்களால் மூடப்பட்டிருந்த ஒரு பீரியடாக இருந்திருக்கு. அதனால் இதை ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஃபுல்லாக ஸ்னோ அதனால் கவர் ஆகியிருந்துருக்குது, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம சன்னுடைய ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக அப்போ ஐஸ் ஏஜாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், மீசோலித்திக் கல்ச்சர். Mesolithic period is known as the Middle Stone Age, as it is placed between the Paleolithic and Neolithic periods. People mainly used microlithic small stone tools during this period. These people were hunter-gatherers. With a global warming occurring after the Ice Age, they become highly mobile and occupied various ecozones: coastal, hilly, riverine and dry region. மீசோலித்திக் கல்ச்சர்ன்றது மிடில் ஸ்டோன் ஏஜுக்கு பேலியோலித்திக்
மீசோலித்திக் பீரியட் அப்படின்றது மிடில் ஸ்டோன் ஏஜ்னு பார்க்குறோம். இது வந்து பேலியோலித்திக்கும் நியோலித்திக் பீரியட்ஸுக்கும் பிட்வீன் பீரியடாக நாம் இங்கே பார்க்குறோம். இதில் பீப்புள் மேக்ஸிமம் மைக்ரோலித்திக் அப்படின்ற ஒரு சில மைனூட்டான ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஸ் ஏஜுக்கு பின்னாடி குளோபல் வார்மிங் இங்கே தொடர்ந்து வந்த பீரியடில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹண்டிங் வேட்டையாடியிருக்காங்க, நல்லா கேதர் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு இதுகளை கேதர் பண்ண பீப்புளாக இருந்திருக்கிறாங்க. எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து எல்லா பிளேசஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். கோஸ்டல், ஹில்லி, ரிவர், ட்ரை ரீஜன் இந்த மாதிரி. இதில் பீப்புள் ஆஃப் மீசோலித்திக் பீரியட் வைட்லி எம்ப்ளாய்டு மைக்ரோலித்திக் டெக்னாலஜி. மீசோலித்திக் பீரியட் பீப்புள் வந்து அவங்க வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, மைக்ரோலித்திக் டெக்னாலஜியை, குட்டி அந்த ஸ்டோன் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. தே மேட் டின்னி ஆர்டிஃபிஸ்ட் அண்ட் தட் வேர் லெஸ் தென் 5 centimeter இன் சைஸ். பார்த்தீங்களா, 5 centimeter சைஸுக்கு குட்டி பொருட்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. தே ப்ரொடியூஸ்டு பாயிண்ட்ஸ், ஸ்க்ரப்பர்ஸ் அண்ட் ஆரோ ஹெட்ஸ். தே ஆல்சோ யூஸ்டு ஜியோமெட்ரிக் டூல்ஸ் சச் அஸ் டோனட்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் பாக்ஸஸ். தீஸ் டூல்ஸ் வேர் fitted onto wooden or bone handles and used. அதாவது நல்ல ஷார்ப்பான டூல்ஸ், முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி சுரண்டுறதுக்குரிய அம்பு விடுற மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அதோட லூனட்ன்றது பிறை வடிவத்தில் இருக்கிற, அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மேக்ஸில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சில டூல்ஸையும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து வுட்லேயும் செஞ்சு எலும்பு நாள் அந்த போன் இருக்குல்ல, அந்த போனை வந்து அந்த கைப்பிடிக்கிற மாதிரி இதுகளை வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சில வெப்பன்ஸ் எல்லாமே இந்த அருவா, சுத்தியல் இந்த மாதிரி இதுகள் எல்லாமே பார்த்தோம்னா அதோடைய அந்த கைப்பிடி ஹேண்டில் வந்து வுட்டில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இவங்களும் செஞ்சுருந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் போகலாமா? மைக்ரோலித்திக்ஸ் ஆர் ஸ்டோன் ஆர்டிஃபிஸ்ட் ஆஃப் ஸ்மால் சைஸ். மைக்ரோலித்திக் அப்படின்றது ரொம்ப குட்டி கையில் செய்யப்பட்ட ஒரு பொருளாக நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். The period called Neolithic marks the beginning of agriculture and animal domestication. நியோலித்திக் அப்படின்றப்ப புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கல்ச்சரும் அக்ரிகல்ச்சரோடைய ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர் அப்புறம் நியோலித்திக் பீரியடில் தான் வந்து அக்ரிகல்ச்சரையும் அடுத்து அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேஷன் வீட்டில் பழக்கிற நம்ம இன்றைக்கி நாய், பூனை இந்த மாதிரி இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸாக வளர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணது இந்த நியோலித்திக் கல்ச்சர்லன்றதை பார்க்குறோம். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்டான பீரியடாக நம்ம பார்க்குறோம். Okay dears, it is an important base in history. Early evidence of the Neolithic period is found in the Fertile Crescent region of Egypt and Mesopotamia, the Indus region, the Gangetic Valley and in China. By about 10,000 BC to 5,000 BC, agriculture had come to be practiced in this ரீஜன்ஸ். ஃபர்டைல் கிரசன்ட் அப்படின்றது ஈஜிப்டில், மெசபடோமியா, அப்புறம் இண்டூஸ் ரீஜன், சிந்துவெளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிந்துவெளி, கங்கை சமவெளி அப்படின்ற பிளேஸில், சைனாவுடைய ஒரு சில பிளேசஸில் வந்து
இருக்கக்கூடிய எவிடன்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். 10,000 5,000க்குள்ளே இந்த பிளேசஸில் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன். இது வந்து ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் ரெஃபர்ஸ் டு த ஏரியா கவரிங் ஈஜிப்ட், Israel, Palestine and Iraq, which is in the shape of crescent moon. ஈஜிப்ட், இஸ்ரேல், பாலஸ்தீனம் இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து எப்படி ஃபர்டைல் கிரசன்ட் அப்படி ஒரு பிறை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நியோலித்திக் ஏஜ் இஸ் கால்ட் த நியூ ஏஜ் பிகாஸ் ஆஃப் த நியூ and polishing techniques used for the tools. The Neolithic people also used the flagged stone tools. Until the Mesolithic period, people mainly hunted and gathered food for their subsistence. By hunting and gathering, people obtained very limited food. As a result of this, only a small number of people could exist in a particular region. நியோலித்திக் ஏஜ் வந்து நியூ ஏஜ், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பீரியடில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்ல பாலிசிங், கிரைண்டிங் டெக்னாலஜி எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நல்ல அப்படி வலுவலுன்னு ஆக்கிற, மெருகுற்ற இந்த மாதிரி இது எல்லாமே இருந்தனால இதை வந்து நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கும் அனிமல்ஸை வீட்டில் வளர்க்குறதையும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால அவங்க வந்து நிறைய, அதாவது ஒரே பிளேஸில் அவங்க வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தனால அவங்களுக்கு நிறைய ஃபுட்டு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ரிவர் பேங்க்கில் நம்ம ஆறுகள், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றது தெரியல, இல்லைன்னா இப்போல்லாம் ஆற்றுல ரிவரில் தண்ணி இருக்கிற சமயத்தில் போனீங்கன்னா அந்த ரிவர் பேங்க்கில் ஆற்று கரையில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபர்டைல் சாயில்ஸ் வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல செடிகள் வந்து அழகாக அவ்வளோ இதாக வளர்ந்துருக்கும். நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் வந்து தண்ணி ஊற்றி வளர்ப்போம், ஆனால் என்ன ஆகும், ஒரு செடியும் ஒழுங்காக வளராது. அவ்வளோ பார்த்து செய்வோம், எவ்வளவோ 100 கணக்கில் போட்டு செடியை வாங்கிட்டு வருவோம், ஆனால் அதுக்கு கூட அவ்வளோவா வராது. ஆனால் ஆற்றுக்கரையில் பார்த்த அப்படின்னு சொன்னால் அவ்வளோ செழிப்பாக, அதுக்கு யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, எந்த ஒரு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனாலும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கும். ஏன்னா அந்த ஆற்று மண் அந்த அளவுக்கு வந்து ஃபர்டைலாக இருக்கிறது தான். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேயா, அதனால் அந்த பீப்புள் ரிவர் பேங்க்கில் இருக்கிறத ரொம்ப லைக் பண்ணாங்க அப்படின்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு சாப்பாடு பத்தாமல் இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடு எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருந்துச்சுன்றதையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் கொடுத்துருக்குறாங்க. As a result of domestication and cultivating plants, there was an excess food production. Okay, the surplus food production was a main factor for the development of early cultivation. Permanent resistances were built and large villages emerged as a result. Hence, the development of this period is called Neolithic Revolution. இந்த பீரியடில் தான் அவங்க வந்து இதுதான் வந்து பெர்மனண்ட்டாக அவங்க வீடு கட்டி இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருந்துச்சு. நல்ல பெரிய ஊர்கள் இதனால் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த பீரியடை நாம் நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்லி பார்க்குறோம். ஓகே டியர்ஸ், புரிஞ்சுதா? கொஞ்சம் வேகமாகவே இந்த லெசன் பார்த்ததா ஃபீல் பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம் அப்படின்றதில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.